நான் இப்போ வந்து வாழைப்பூ வடை செய்ய போகிறேன். வாழைப்பூவை வந்து நல்லா எடுத்து ஆஞ்சிக்கிட்டேன். இதை இப்போ அலசி பருப்பு ஊற வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு ஊறினோன்னே ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு அரைக்கணும். மாவு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து அதில் வந்து வெங்காயம் ஆட் பண்ணணும். பொடியாக அரைஞ்சி வெங்காயம் போடணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, காரம் வேணாம் குழந்தைங்க, அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகா அரைஞ்சிட்டேன். இப்போ வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும், அவ்வளோதான். தேவையான அளவு உப்பு போடணும். இதை வந்து நல்லா கலரிக்கணும். கலரியாச்சு. இப்போ வந்து கடாய் வச்சிட்டோம். எண்ணெய் ஊற்றணும். வடைக்கு சுட வேண்டிய எண்ணெய். எண்ணெய் காஞ்சோன்னா வடை சுட்டு எடுக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம வடை போட்டு எடுக்கலாம். பாருங்க, வாழைப்பூ வடை வந்து ரொம்ப நல்லது. வயிறு புண்ணு ஆற்றும். வயிறு வலியில் லேடிஸ் வயிறு வலி, ஜென்ஸுக்கு வயிறு வலி எல்லாம் இருக்கிறவங்க, குழந்தைங்களாம் கூட சாப்பிடலாம். ரொம்ப நல்லது வாழைப்பூ வடை. இன்னொரு நாள் வாழைப்பூ கூட்டு செஞ்சு போடுறேன் வீடியோ. வாழைப்பூ வடையா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு போகிறதெல்லாம் வரும். ஓகேவா? பாய் பாய். நாளைக்கு வேறு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.